ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிராகன் ஃப்ரூட் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் டிராகன் ஃப்ரூட்ட பார்க்குறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட்டும் பண்ண போறேன். அதான் சரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீடியோவா ஷூட் பண்ணிட்டேன். இந்த டிராகன் ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயுத பூஜை டைம்ல தான் எங்க ஏரியாவுக்கு வந்துருந்துச்சு. ஆயுத பூஜைக்காக மத்த பழங்கள்லாம் வாங்கும்போது இதுவும் இருந்துச்சுன்னு இது ஒண்ணு வாங்கிட்டேன். இந்த பழம் ஒரு பழத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 140 சொன்னாங்க. எங்க ஏரியால இந்த ரேட்டு. உங்க ஏரியால அங்க பக்கத்துல எல்லாம் என்ன ரேட்டு அப்படின்னு தெரியல. அப்புறம் இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா, 3 வெரைட்டில இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வீடியோல பார்த்தது தாங்க. ஆனா எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் தோல்ல வெள்ள கலர் ஃப்ளஷ் இருக்கிறது. இதுதான் ரொம்ப காமனா ஈஸியா கிடைக்கிற வெரைட்டி போல இருக்கு. அதனால இதுதான் வந்திருந்துச்சு. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலே நெறைய இடத்துல இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க. அத விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மாடி தோட்டத்திலே இந்த செடிய வந்து விளைவிச்சு அதுலருந்து பழம்லாம் எடுத்திருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா வெளிநாட்டு பழம்னு நம்ம இத்தன வருஷமா நெனச்சுட்டு இருந்தது, இப்ப நமக்கு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல எல்லாம் கிடைக்குது அப்படிங்கும்போது, அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். இந்த பழத்த வந்து சாப்பிடறதுக்கு நானுமே ரொம்ப எக்ஸைட்டடா தாங்க இருந்தேன். இந்த தோல பிரிக்கும்போது நல்லா ஏதோ அரோமேட்டிக்கா வாசனையா இருக்கும் அப்டின்லாம் நெனச்சேன் நானு. பட் அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் வாழைப்பழம் உரிக்கிறப்போ எப்படி இருக்குமோ அந்த மாரி தான் இருந்துச்சு. ஃப்ரூட் வந்து நல்லா ஸ்மூத்தா, சாஃப்ட்டாவே இருந்துச்சு. அந்த விதையெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணலங்க. அந்த விதையெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா க்ளோஸ்அப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இந்த எள்ளு மாரியே இருந்துச்சுங்க. பாப்பா தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. உடனே ஃபர்ஸ்ட் பீஸ் அவங்க எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் புடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா ஒண்ணும் டேஸ்ட் இருந்த மாரி தெரியலங்க. ரொம்ப மைல்டு ஸ்வீட்னஸ் தான் இருந்துச்சு. லைட்டா புளிப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் பைட் நம்ம கடிக்கும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டேஸ்ட் மாரி தெரியும். ஆனா என்ன டேஸ்ட் அப்படின்னு கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியல. பட் ரொம்ப பழக்கப்பட்ட மாரி தான் இருந்துச்சு. ரூ. 140க்கு ஒரு பழமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மேபி அத வந்து பயிரிட்டு விளைவிச்சு, அத அங்கேருந்து இங்க கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக ரூ. 140 அப்படிங்கும்போது ஓகே தான். பழம் அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 140க்கு இது ஒர்த் இல்லங்க. ஓகே அவ்வளோதான்.